தல் சிறந்த கோவில் வெள்ளை தந்தை சொல்மிக்க மந்திரம் நாடு தொண்டை நாடு தலைநகரம் மேற்பாடி ஊர் சிற்றூர் தந்தையின் பேர் நம்பி தாயின் பெயர் நங்கை மோகினி உனது பெயர் வள்ளி கையிலே கவன் பேசுவது தமிழ் வணங்குவது குகன் விரட்டுவது பறவை எதற்காக திரையை கொய்யாமல் என்ன திரை கரந்தனை செந்தனை கரந்தனை யாருக்கு செந்தனை கரந்தனை எங்களுக்கு செந்தனை முருகனுக்கு தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குணத்திற்கு மூவர் சபத்திற்கு நால்வர் சகலத்திற்கு ஐவர் சுவைகள் ஆறு சுரங்கள் ஏழு தெக்குகள் எட்டு கிரகங்கள் ஒன்பது பசி வந்தார் 10 பறந்து ஆபத்து குதவா பிள்ளை அரும்பசி குதவா காபத்தை தீரா கருத்திர மரியா கோபத்தை அடக்க குருமணி கொள்ளா பாபத்தை தீரா பயனில்லை 7 முலகில் இருந்துமே ஆளு மறைந்தாலும் மேற் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் செய் அல்லது செத்து மடியின் இருக்காங்க ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் நாளைக்கு காலத்தை தாழ்த்தி கொண்டு போகாம எதை செய்தாலும் இன்றைக்கு செய்யணும் அதான் உண்மை நாடு தொண்டை சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு ஆமா பாண்டிய நாடு சோழ நாடு சேர நாடு ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு பெருமை இருக்கு சோழ நாடு சோழைத்து சேர நாடு வேளமுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தங்களுடைய நாடு சான்றோர் உடைத்து ஏன் உங்க நாட்டுக்கு மட்டும் சான்றோர் உடைத்து சான்றோர்னா என்ன புலவர்களும் அறிவாளிகளும் எங்களது நாட்டில் இருந்தார்கள் என்றவர்கள் சான்று பாருங்க கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் ஆமா விருத்தமனு முன்பாவிற்குயர் கம்பன் அப்படின்னு கம்பனுக்கு பெருமை கவி சக்கரவர்த்தி அப்படின்னு மிகச்சிறந்த அறிவாளிமா கம்பன் சோழ நாட்டில் திருவனந்தூரில் பிறந்தார் கம்பர் கம்பன் அறிவாளி இல்லையா அறிவாளிதான் சான்றோர் இல்லையா அவரு சான்றோர் தான் அறிவாளி தானே அறிவாளிதான் அப்புறம் ஏன் சோழ நாட்டை சான்றோர் உடைத்துன்னு சொல்லல சேர நாட்டில் பிறந்தார் ஒருத்தர் இளங்கோ அடிகளானார் ஆமா தன்னுடைய அண்ணன் சேரன் செங்குட்டுவனுக்காக நாடு வேணா நகர வேணா இந்த பக்தி அதாவது இப்பேற்பட்ட பெருமையெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் அரசராக முடிசூட்ட போவதில்லை என்னுடைய சகோதரனுக்காக நாட்டை விட்டு நான் அடிகளா போறேன்னு போனாரு இளங்கோ அடிகள் அண்ணனுக்காக அப்படி வாழ்ந்தார் குடிமக்கள் காப்பியம்ங்கிற சிலப்பதிகாரத்தை வஞ்சி காண்டம் மதுரை காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் அப்படிங்கிற 3 காண்டங்களாக குடிமக்கள் காப்பியமாக கொடுத்தார் சிலப்பதிகாரத்தை இளங்கோ அடிகள் ஏன் அவரு அறிவாளி சான்றோர் தான் வரும் ஏன் சேர நாட்டை சான்றோருடைய சொல்லல இருக்காங்களே சொல்லலையா ஏன் சொல்லல நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே நீயே முக்கன் முதல்வனாகவும் ஆகுக கேட்டாரு சங்கரனார் ஏது குலம்னு கேட்டாரு சங்கை அறிந்துண்டு வாழ்வேன் அரணே உனைப்போல் இறந்துண்டு வாழ்வதில்லைன்னா யாரு சிவனை நக்கீரரே நான் எனக்கு சொந்தமா உழைச்சு சாப்பிடுறேன் நீ இறந்துண்டு பிச்சை எடுத்து சாப்பிடுறேன்னு சிவனையே பார்த்து கேட்டேன் ஆமா நக்கீரன் தமிழ் சங்க தலைமை புலைவன் நக்கீரன் ஆமா சுவாமி சொன்னார்ல சங்கம் இந்த மதுரையில தானே இருந்துச்சு அப்பேற்பட்ட இல்ல ஒவ்வொரு முதல் சங்கம் வந்து லமுரியா கண்டத்துல இருந்துச்சு சரி முதல் சங்கம் ஆனா வளர்த்தது என்னவோ பாண்டியர்கள் தான் பேச்சு இரண்டாவது சங்கம் கபாடபுரத்துல இருந்துச்சு தமிழ் சங்கம் மூன்றாவது சங்கம் மதுரையில இருந்துச்சு அப்படி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டிய நாட்டுக்கு உண்டு உண்டு அந்த தமிழ் சங்க தலைமை புலவரான நக்கீரர் கேட்டார் ஏயா நீ சிவனையே பார்த்து நீ பிச்சை எடுத்து சாப்பிட்ற நான் வேலை பார்த்து சாப்பிட்றேன் அப்படின்னு அப்பேற்பட்ட தமிழ் புலமை பெற்ற நக்கீரன் பிறந்தது பாண்டிய நாடு சான்றோர் உடைத்துன்னு சொல்லல இல்ல உங்க நாடு என்ன நாடு சான்றோர் உடைத்து தொண்டை நாடு ஆமாம் சுவாமி ஏன் தொண்டை நாட்டை சான்றோர் உடைத்துங்கிறீங்க எல்லாரும் எவ்வளவோ புலமைகள் எழுதி இருக்கலாம் சுவாமி நல்ல சான்றோர்களா இருக்கலாம் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஏமா சேர நாட்டுக்கு பெருமை இல்லையா சோழ நாட்டுக்கு பெருமை இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களே இதுல என்ன பிரச்சனை சுவாமி சேர நாட்டுக்கு இந்த பெருமை இருக்கு சோழ நாட்டுக்கு இந்த பெருமை இருக்கு பாண்டிய நாட்டுக்கு இந்த பெருமை இருக்கு தொண்டை நாட்டுக்கு இந்த பெருமை இருக்குன்னா ஆமா வாங்க வேண்டியதானே சேர நாடு வேளமுடைத்துங்கிற பெருமை இருக்கு ஏன் வேளமுடைத்துன்னு பெருமைனா சேர நாடு மலைவள நாடு அதிகமா யானை தந்தங்கள் வேளம்னா யானை ஆமா யானை அதிகமாக இருக்கக்கூடியது வேளமுடைத்து அப்படிங்கிற பெருமை உண்டு பாண்டிய நாடு முத்துடைத்துன்னு பாண்டிய நாட்டுக்கு பேர் வர்றதுக்கு என்ன காரணம் தூத்துக்குடியில முத்து குளிக்கிறது மதுரை வியாபாரம் அப்ப முத்து குளிச்சு முத்துக்கள் அதிகமாக விற்பனை செய்திருக்கணும் விளைந்த இடம் எடுத்து இங்கேதான் அதிகமா முத்துக்கள் அதிகமா மதுரை பதியில வித்ததுனால அப்ப பாண்டிய நாடு முத்துடைத்துன்னு பெருமை சோழ நாடு சோறுடைத்து தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் ஆமா இல்லையா அன்னை காவிரி தாயே அங்கதானே அப்படிங்கிற பெருமை மிக்கது அதுக்காக ஒண்ணும் பாண்டிய நாட்டுல விவசாயம் இல்லைன்னா மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி ஆணை கட்டி போரடித்தால் அழகு தமிழ்நாடு அப்படிங்கிற பெருமை தமிழ்நாட்டுக்கு அந்த பெருமை உண்டு ஆனா இந்த பாடலே மதுரை பதிக்காக பாடுனதுதான் பாண்டிய நாட்டுக்கு பாடுனது அப்படிங்கிற பெருமை எல்லாம் இருக்கு அப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு எல்லா நாட்டுக்கும் பெருமை இருக்கு அதுக்கு காரணம் இருக்கு எங்க நாட்டிலேயும் சான்றோர்கள் இருக்கான்னு சொன்னா அதுக்கு பெருமை இருக்கு காரணம் இருக்கு இப்ப எனக்கு பிரச்சனை என்னன்னா நீ இருக்கிற நாட்டுக்கு எப்படி சான்றோர் உடைத்துன்னு பேர் வச்சாங்கிறது இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா ஏமா நீ இருக்கிற இடத்துல சான்றோர்கள்லாம் இருந்திருப்பாங்களோ இல்ல நீ அப்ப நான் பிறந்ததுக்கு அப்புறம் செத்துட்டாங்கிறீங்களா இல்லம்மா முன்னாடி இருந்திருக்கலாம்
இப்ப சான்றோர் உடைத்து தான் பேர் இருக்கா? நீங்க தான் சுவாமி முற்றும் துறந்த முனிவர். இருக்கட்டும். இப்ப சான்றோர் உடைத்துன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப உங்க நாட்டுல யாருமா அப்பேற்பட்ட சான்றோர் இருந்தாங்க? அதுக்கு நீ சொல்லணும்னு தானே கேக்குறீங்க? ஆமா. இதானே உங்க பிரச்சனை? அதேதான் பிரச்சனை. இப்ப சிவனுக்குன்னு ஒரு புராணம் இருக்கு. ஆமா. முருகனுக்குன்னு ஒரு புராணம் இருக்கு. சிவபுராணம் இருக்கு, கந்த புராணம் இருக்கு, விநாயகர் புராணம் இருக்கு, விஷ்ணு புராணம், தேவி பாகவதம் இருக்கு, பிரம்ம புராணம், மச்ச புராணம், குரும புராணம், வராக புராணம் இருக்குல. இத்தனை புராணங்கள் இருக்கு. ஆமா. இந்த புராணங்களில் எல்லாமே அவரவர் பெருமை மட்டும்தான் சொல்ல முடியும். ஆமா. அடியாருடைய பெருமைகள் சொல்லணும்னா பெரிய புராணத்துல தான் இருக்கு. பெரிய புராணத்தை எழுதி கொடுத்தவர் சேக்கிழார் பெருமான். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழிவேணிய நிலகில் ஜோதிய நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும். அப்ப அப்பேற்பட்ட சேக்கிழார் பெருமான் எங்க தொண்ட நாட்டுல இருந்தவர். இது ஒரு பக்தி நூல். ஆமா. எது? பெரிய புராணம். பெரிய புராணம். ஆமா. அடியார்களுடைய அளவுல ரொம்ப சிறிதுமா? உண்மைதான், ரொம்ப சிறிது. ஆனால் அடியார்களுடைய பெருமை சொல்லப்படுவதனால அது திருத்தொண்டர் புராணம் என்பது பெரிய புராணம், மங்களகரமான புராணம். 63 நாயன்மார்களுடைய கதையை எடுத்து சொல்றது. அதானே? அதான் உண்மை. அதுக்காக அமங்கலமான வார்த்தை ஒரு வார்த்தை கூட வந்திருக்காது. ஆமாமா. சரி, அதுதான் உங்களுக்கு உதவ மாட்டான். அதுதான் உங்களுக்கு ஏத்துக்க முடியலையா? இப்ப தமிழர்களுக்குன்னு ஒரு நூல் இருக்கு, இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு நூல் இருக்கு. இந்து மத சமயத்துல. ஆமா, சமயத்துல இந்துக்களுக்கு ஒரு நூல், இஸ்லாமியர்களுக்கு ஒரு புனித நூல், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புனித நூல். அப்ப இது பைபிள்ங்கறாங்க, குர்ஆன்ங்கறாங்க, பகவத்கீதைங்கறாங்க. அப்ப ஒவ்வொரு சமயங்களுக்கும் ஒவ்வொரு நூல் இருக்கு. ஆமா, உண்டு. ஆனா எங்க நாட்டுல இருந்தவர் கொடுத்தது மட்டும்தான் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அப்பா இது ஒரு ஆளுகளுக்கு மட்டும் ஏத்துக்க முடியாதுப்பா, மொத்தத்துல உலக மக்களே ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அதனாலதான் அந்த நூலுக்கு பேரு உலக பொதுமறை நூல்னு பேர். அப்படிங்கிற திருக்குறளை தந்த வள்ளுவன் பிறந்தது, வள்ளுவ பெருந்தகை எங்க நாட்டுல பிறந்தவர். அவர் கொடுத்ததை ஊர் உலகமே ஏத்துக்கிருச்சு. அவரை விட ஒரு சான்றோர் வேணுமா? மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா அவர் பிறந்த இடத்தை கட்டாய சான்றோர் உடைத்துன்னு சொல்றதுல தவறே இல்லை. இல்லங்கிறதுனால நீ அங்கதான் நீயும் மறந்த. ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் சான்றோர் உடைத்து. அதான் இல்ல, அவங்க எல்லாம் இருந்த இடத்துல நான் இருக்கேங்கிற சந்தோஷம். அது சான்றோர் அவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல இருப்போம். ஒரு நாட்டை வளம் பெற காத்தவனுக்கு பிறகாக வருபவன் அந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்யணும். ஆனா அதுக்கப்புறம் வர்றவன் அது போலவே சரிவர ஆட்சி செய்யணும். வேற கெடுக்கிற மாதிரி இருந்த எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க சுவாமி. யாரும் இருக்கக்கூடாதுன்னு நானும் சொல்றேன். இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்றீங்க? ஏப்ப இவ்வளவு பெருமையா பேசுறோம், நிக்கிற இடம் இருக்குல்ல, அன்னை மீனாட்சியினுடைய கருணைக்கல் அவருடைய பார்வையிலே இருக்கக்கூடிய இடம் மதுரை எம்பதி. ஆமா. இங்க என்ன சிறப்புனாமா, கடல் இப்பொழுது எங்க இருக்கு? ஒவ்வொரு பகுதியிலையும் கடல் இருக்கு. இந்த இந்தியாங்கிற இந்த நாடு 3 பக்கம் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் தீபகற்பம்னு அதுக்கு பேர் அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்க சுத்தி போகணும்னா கடலுக்கு போகணும்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 200-250 கிலோமீட்டர் தள்ளி போகணும். என்னன்னே அவ்வளவு போகணும். ஆனா ஒரு காலத்துல மதுரையில இருந்துச்சாங்க கடல். 1 2 இல்ல 1 2 இல்ல. எத்தனை கடல்? 7 கடல். அதனாலதான் மதுரையில 7 கடல் தெருன்னு ஒரு இடம் உண்டு இருந்தது. இப்போ இருக்கு. இந்த 7 கடல் தெரு மதுரைக்கு ஏன் 7 கடல் தெரு அப்படின்னு பேரு? 7 கடலும் ஏன் மதுரைக்கு வந்துச்சு தெரியுமா? சொல்லுங்க. மீனாட்சியினுடைய தாயார், தடாதகை பிராட்டியினுடைய தாயாரினுடைய ஆசை. கணவன் இல்ல மலையத்துச்ச பாண்டியன் இந்த காஞ்சனா மலைக்காக தன்னுடைய கணவனை வரவழைத்து அவரோடு சேர்ந்து 7 கடல்லையும் நீராடணும்னு ஆசை. காஞ்சனா மலைக்கு பாண்டிய மீனாட்சியினுடைய தாய்க்கு கணவர் மறுபடியும் கணவனை இறைவன் வரவழைத்து 7 கடலையும் மதுரைக்கு வர வச்சாராம். வர வைத்து 7 கடல்லையும் தீர்த்தமாடினார்கள் அவர்கள். அதுக்கு பிறகாக சிவகதி அடைந்தார்கள். அதனாலதான் அன்றைக்கு வந்த நினைவாக இன்றைக்கும் 7 கடல் தெரு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் வர்றதுக்கு அடிப்படையான ஒரு காரணமும் இருக்கு. கண்டிப்பா. அப்படி ஒரு பல காரணம் இருக்குங்க. அரசரடின்னு ஒரு இடம். ஏன் அரசரடின்னு இடம்? அரசனே அடிச்சாரு சிவன். அரசனை அடிச்சதுனாலதான் அரசரடி. அரசனை அடிக்கல, அரசனே அடிச்சாரு. அரசன் அடிச்சதுனாலதான் அரசரடின்னு. அரசன் யாருமா? அரசன் தலைவன், மன்னன். அரசன்னா இறைவன் பொருள் உண்டு. அது உண்டு. அரசன் அடிச்சான் யார? அரசன் வந்து இறைவன் அடிச்சான். ஏன் அடிச்சாரு? வேலை என்ன சொன்னாங்களோ அந்த வேலையை சரியா செய்யணும். அது ஆண்டவனா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, என்ன வேலை சொல்றாலும் அந்த வேலையை சரிவர பார்த்தோம்னா உத விழுகாது. போட்டதை தின்னு விட்டு தலைக்கு கைய வச்சு படுத்துக்கணும், அடி விழுகத்தான் செய்யும். பிரச்சனை என்னன்னா வேலை பார்த்துட்டு கூலி வாங்கி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆமாமா. கூலியை முன்னாடியே வாங்கிட்டு வேலை பார்க்காம படுத்து கிடந்தா அப்படித்தான் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. வாங்குற கூலிக்கு உழைக்கணும் யாரா இருந்தாலும். அது உண்மைதான். நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. உழைக்கலன்னா ஒட்டாது.
வாங்குற என்ன கூலி வாங்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய உழைப்பு இருக்கணும். ஆமா. வந்தாரு வந்திங்கிற பெண்ணுக்காக வந்த ஒரு புட்டை வாங்கி முதல்ல தின்னு விட்டு போய் தலைக்கு கூட வச்சுட்டு படுத்து தூங்கிட்டாரு. ஆமா, வயிற்று அந்த அம்மா அப்பவே சொன்னுச்சு, அவிச்சு எடுக்கிற புட்டுல எவ்வளவு உதிருதோ அது மட்டும் தான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. உதிர்ந்த புட்டு தானே, உதிர்ந்த புட்டா இருந்தாலும் கூலியா வாங்கிக்கிட்டாரு. அதுக்காண்டி அவிச்ச புட்டு பூரா உதிர்ந்தா வர்றது. வேலை பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணும்ல. பார்த்தாரா? சட்டி சோறு தான் தூங்க படுத்து தூங்குனாரு. அடிச்சாரு இறைவன். அடிச்சாரு இறைவனி. யாராவன் வந்தவன் வேலை பார்க்காம இருக்க அன்னைக்கு மண்ணலி போடாம இங்க என்னடா படுத்து தூங்குறான். எல்லாருக்கும் விழுந்துச்சு. இறைவன் ரொம்ப கருணையானவன். சிவன் மிக மிக கருணையானவன். தன்னை வேண்டியவர்களை எப்பொழுதுமே ஒரு மாதிரி சோதனைக்குள்ளேயே கஷ்டத்துக்குள்ளேயே வச்சிருப்பாங்க கடவுள். அப்பதான் அவர் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதிகமான கஷ்டத்தை கொடுப்பாரு. ரொம்ப இந்த மாணிக்க வாசகர் பிறந்தார் திருவாதூர்ல பிறந்த மாணிக்க வாசகர் மிகச்சிறந்த பக்திமான் அருளாளர். அவரு சிவனை எப்பொழுதுமே சிந்தைகளே கொண்டிருப்பவர். ஏன்னா அவருடைய முற்பிறப்பு அப்படி. திருவுத்திரகோசமங்கையிலே இறைவன் காக்க சொன்ன ஓலையை தமக்கு முக்தி கிடைக்கும் என்று 999 பேரும் போய் அந்த ஜோதிகளே 2.5 கலந்து போய் குதிச்சிட்டாங்க அங்க இருந்த தீர்த்த குளத்துல. ஆனா இவர் மட்டும் என்ன பண்றாரு, அங்கே சிவன் சொன்ன வேலையை காப்பாத்தணுங்கிறதா. ஆமா, அவங்க எல்லாம் போய் குதிக்கிறாங்க, நம்மளும் குதிச்சிட்டோம்னா ஓலையை காப்பாத்தணுமே. நம்மள நம்பி இறைவன் பொறுப்பை கொடுத்துட்டாரு, அதனால நம்ம போய் மோட்சம் அடையணுங்கிற அவசியம் இல்ல, நம்ம ஓலையை பாதுகாக்க. எல்லோரும் அங்கே 999 பேரும் போய் அந்த ஜோதிகளே கலந்தார்கள். ஆனால் இவர் மட்டும் இறைவன் கொடுத்த வேலையை சரியா செஞ்சு அப்படியே இருந்தார். வந்தார் இறைவன், நீ 1000ல் ஒருவனாக திகழ்வாய் அப்படின்னு சொன்னதுனாலதான் அவருடைய சொற்கள் எல்லாம் மாணிக்கங்களாக திகழ்ந்ததுனால மாணிக்க. பாருமா, மனிதன் மனிதனுக்கு சொன்னது அது திருக்குறள். மனிதன் தெய்வத்திற்கு சொன்னது, மனிதன் தெய்வத்திற்கு சொன்னது, தெய்வம் மனிதனுக்கு சொன்னது, தெய்வமே தெய்வத்துக்கு சொன்னது. தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது திருவாசகம், தெய்வமே தெய்வத்துக்கிட்ட சொன்னது பிரணவத்தின் பொருள். இந்த திருவாசகம் எனும் தேன் அப்படின்னு பாடுறோம் நம்ம. இன்னைக்கு திருவாசகம் பாடுறோம். நம சிவாய வாழ்க, அதந்தால் வாழ்க, இமைப்பொழுது மென்னஞ்சிலிங்க அதந்தால் வாழ்க கோகலி அப்படின்னு பாடல அங்கிருந்து தொடங்கிடும் சிவபுராணம்ங்கிற பேர்ல. அப்ப இதை எழுதியது யார் தெரியுமா? யார் எழுதுனதா அத அப்படின்னா அதை சிவன் தான் எழுதுன. அதனாலதான் கீழே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சொல்லி தில்லையம்பலம் சொல்ற அந்த பழக்கம் இருக்குல்ல, இதை எழுதியது இறைவனே எழுதுகிறார். மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமானே எழுதுறார். இப்ப கதை என்னன்ற இடத்துக்கு வந்துருவான். இவரு சரியாதான் இருந்தாரு, பக்தி கொண்டிருந்தார், ரொம்ப சிவன் மீது அதீதமான பக்தி. மன்னன் நரிபர்த்தன பாண்டியன் கூப்பிட்டாரு, இங்க வாயா, போய் கிழக்கு கடற்கரை இருக்குல்ல அங்கே இறக்குமதி குதிரை வியாபாரம், போய் குதிரை வாங்கிட்டு வான்னு பணத்தெல்லாம் கொடுத்து விட்டார். போனாரு, வாங்க போனாரா? போனவரை இறைவனை பாட்கொள்றார். அங்கே போயிட்டார் திருப்பரந்துரைக்கு, போய் அங்கேயே இருந்தாரு. என்னடா போனவனை காணான்னு இங்க இருந்து ஆளை விட்டாரு. அவர் பாட்டுல தான் போனாரு, சத்தம் கேட்டோன்னு அந்த சத்தத்துக்கு மயங்கிட்டாரு. ஆமாமா, இப்படி ஒரு அந்த நாதம் இந்த இறைவனுடைய அருளிலே மயங்கக்கூடியதான் எல்லாரும். இப்ப பாருங்க, போனவரை பிடிச்சி கொண்டு மதுரைக்கு மறுபடியும் கொண்டு வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. சொன்ன வேலையை விட்டுட்டு வேற வேலை செஞ்சா. அங்க இருந்து அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? நரிகளை பூரா பரியாக்கிட்டாரு. நரிகளை பூரா பரியாக்கிட்டாரு. நரின்னா குதிரை தான் வாங்க, குதிரை எத்தனையோ விலங்கு இருக்கு, ஆனால் நிறைய ஏன் பரியாக்கணும்ன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரி, அவர் நிறைய பரியாக்கி கொண்டுட்டு வந்துட்டாரு. கொண்டுட்டு வந்தா ஐயோ நம்ம தான் தவறு வந்துட்டோம்னு மண்ணை என்ன பண்றாரு, சிறையில் இருந்தவரை திறந்து விட்டுறாரு. இந்த குதிரையெல்லாம் கொண்டு போய் ஏற்கனவே இருந்த குதிரையோட கட்டி போட்டாங்கல்ல, இரவுல இருந்த குதிரை பூரா மறுபடியும் நிறைய மாறி இருக்கிற குதிரையை பூரா கடிச்சிட்டு ஓடி போச்சு. இப்ப 2 பக்கமா அழிவு தானே இருக்கு. அப்புறம் மறுபடியும் கோவம் வந்தோன்னு என்ன பண்ணிட்டாரு, வைகை ஆத்துல சுடுற மணல்ல தூக்கி கொண்டு வெயில்ல கட்டி மணல்ல போட்டாச்சு. அந்த மணல்ல போடும்போது அவருக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். எப்படி வேதனையா இருக்கும்? இறைவன் அவனை நினைச்சிட்டோம்னா எந்த வேதனை நமக்கு. இப்ப இறைவன் இருக்கிறான்னு முழுமையா நம்பிட்டா. நான் ஒண்ணு கேக்குறேன், இப்போ ஒரு நெருப்பை எடுத்து சுட்டதுக்கு அப்புறம் சுடும்போது வலிக்குமா இல்லையா? சரி, வலிக்கும். அதுக்கு பிறகுதானே இறைவன் வர்றாரு. இல்ல அப்படி சொல்ல வரல சாமி, இறைவனை முழுசா நம்பிட்டா சுடுறாங்கன்னா கூட இறைவானம்னா அது சுடாது இல்ல. அதுக்கு பேரு தான் இறைவன் காட்டுற சோதனை. முதல்ல ஏன் சிவனை கும்பிடுறவங்க எல்லாம் ரொம்ப சோதனைக்குள்ளாக்குறாருன்னா, இவன் எவ்வளவு சோதனையை கொடுத்தாலும் அதையும் தாண்டி நம்மை வணங்குறானாங்கிறது தான் அவருடைய சிந்தனை. அதனாலதான் பெத்த பிள்ளைய கரியா சமைச்சு கொடுறான்னு கேட்டாரு. அப்ப கூட மனம் கலங்காம சமைச்சு கொடுத்தாங்க. கட்டின முண்டாட்டி இன்னொருத்தன் சும்மா பார்த்தா கூட அவனை அருவாள் எடுத்து வெட்ட போவாங்க, கோவம் வரும் பயங்கரமா.
ஆனா தான் உன் பொண்டாட்டியை என் கூட அனுப்புன்னு ஒரு அடியாராக வந்து சிவனே கேட்கிறார். ஆனா அவர் ஊருக்கு வெளியில வரைக்கும் கொண்டு அனுப்பி வச்சுட்டு வராரு. இந்த பாக்குற பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா தப்பா பேசுவாங்க. ஊர் வரையும் கொண்டு வந்து ஊர் எல்லை வரையும் கொண்டு வந்து நீயே விட்டுட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி இயற்பகையாட்ட கேட்டுக்கிட்டேன். அப்பெல்லாம் சிவனடியார்கள் யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும். கட்டண கொண்டாடிய கூட கொடுக்கறது. அதுதான் உண்மையான வழக்கம். அப்ப பாருங்க, அதுதான் சோதனை. அதை தாண்டி சாதனை படைத்தவர்கள் தான் இன்றைக்கு 63 நாயன்மார்களாக திகழ்கிறார்கள். பெருமை இருக்கா இல்லையா? சரி, நீங்க இங்க காவல் ஆக்குறீங்கல்ல? ஆமா சுவாமி. காவல் யாருக்காக? காவல் முருகனுக்காக. முருகனுக்காக காவல் ஆக்குறீங்க. முருகனுக்காக காக்கக்கூடிய காவல் இந்த திணையை வந்து பறவைகள் கொய்யக்கூடாது. அப்ப ஏன் கொய்யக்கூடாது? என்ன சுவாமி இப்படி கேக்குறீங்க? விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் எங்க அப்பா எங்களுக்கு வேலையை அனுப்பி வச்சிருக்காரு. அதை பாதுகாக்கிறத விட்டு நாங்க வேற என்ன வேலை பார்க்கறது? யாருக்கு கொடுக்கறதுமா? இறைவனை சேரும். அடியார்களுக்கு கொடுக்கறதா இறைவனுக்கு சேரும். ஒரு கதை ஒண்ணு இருக்கு. இன்னொருத்தர் பேசுன மாதிரி பேசினதா இருக்கும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய இடங்கள்ல சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஒரு தபால் பெட்டியில கொண்டே தபாலை போட்டோம்னா அது எங்க போய் சேரும்? அது போய் முத்திரை குத்துற இடத்துக்கு போகும். அது தலைமை அலுவலகத்துக்கு போகும். தலைமை அலுவலகத்துல கொண்டே தபாலை கொடுத்தோம்னா தபால் பெட்டிக்கு வருமா? வராது. அப்ப இறைவன்கிட்ட கொண்டே கொடுக்கிறது எப்பொழுதுமே பக்தர்களை சேராது. ஆனால் பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியது இறைவனை சேருமா? சேரும். அன்னதானம் போடுறோம், புண்ணியம் தேடிக்கதான். சாமி வர சொல்லி அன்னதானம் போடுறோம். அதான் சாமி வர சொல்லி அன்னதானம் போடுறதுடைய விளைவு என்ன அப்படின்னா, இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்றது இறைவனை போய் சேருங்கிற நம்பிக்கை. ஆனா நீ பண்றது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நானா? அப்புறம் வேற என்ன சாமி இப்படி பேசுறீங்க? என்னைய பார்த்தா பாவம் பண்ற புள்ள மாதிரியா தெரியுது. உன்னைய பார்த்தா பாவமா தான் இருக்கு எனக்கு. யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. ஆனாலும் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்துருது. எதுக்கு கோவம் வருது? உன்னைய பார்த்தா பாவமா இருக்கு. ஏன் மேல உங்களுக்கு எதுக்கு கோவம் வரணும்? இந்த நடந்துக்கிற செயல் இருக்குல்ல, நான் என்ன பண்றேன்னு கேக்குறேன். ஏமா பறவை விரட்டுற? ஏங்க அதுதான் எங்களுக்கு வேலைங்க. அப்புறம் அதையே விரட்டுறேன்னா தப்புமா? நீங்க ஏன் இப்படி கையில கட்டி வச்சிட்டு இருக்கீங்க? தவறு பண்ணாத. நீங்க ஏன் கையில கட்டி வச்சிட்டு வீடியோ போட்டு திரியறீங்க? இது பாட்றதுக்கு இப்ப சும்மா அடிச்சிட்டே திரியறீங்க. ஏன் பாடுறீங்கங்கறேன்? என்னமா கொடுமையா இருக்கு? உங்களை யார் பாட? பாட்டு ஏன் பாடுறேன்னா நீ அது ஏங்க வர்றீங்க? பாட்டுக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல, நீ பாடுறீங்க. நீங்க ஏன் பாடுறீங்க? நான் பாட்டுக்கு நாரதன் பேரு கேட்டு. ஏன் நீங்க தான் பாட முடியாது அவசியம் இருக்கா? என்னமா சம்பந்தமே இல்லாத நீ பாடும்போது நான் பாடுறதுல என்னமா இருக்கு? சம்பந்தமே இல்லாம எப்படி? நான் முருகனுக்காக பாடிக்கிட்டு நிக்கிறேன், நீங்க என்ன அப்படி வச்சிட்டு இருக்கீங்க? பாட்டு பாடுறது என் வேலை. அது மேல காவல் பாக்குறது என் வேலை. அதுதான் இப்ப எவ்வளவு நாள் பாப்ப நீ? கருதெல்லாம் அறுக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நாங்க எங்க எடுத்து எனக்கு என்னன்னு பேசாம போய் வீட்டுல படுத்து தூங்கிடுவேன். நான் அப்படி இல்ல, நான் ஒவ்வொரு நாளைக்கும் பாடிக்கொண்டே இருப்பேன். எங்களுக்கு 1008 வேலை இருக்கும். உங்கள மாதிரி வேலை ஏத்தவங்களா? வேலையே இதுதாங்கறேன். அதத்தான் சொல்றேன். உனக்கு ஒரு வேலை இருந்தா தானே நீங்க அந்த வேலைக்கு போவீங்க. ஒரு வேலையும் உனக்கு இல்லங்கறதுனால தான் உன்னை காட்டுக்கு அனுப்பி விட்டாங்க தெரியுமா? ஒரு வேலை இல்லன்னு சொல்லாதீங்க. எவ்வளவு சிரமம் தெரியுமா? பரன்ல ஏறி அடேங்க அப்பா, பயங்கர சிரமம். அவ்வளவு உயரமா போறதுக்காக எங்க இருக்கு பரன்? இங்க இருங்க. சொல்லும்போது கற்பனையில பாக்கணுங்க. நான் கற்பனை ஒண்ணு தெரியாது உங்களுக்கு? சரி, கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல சுவாமி. ஏன் இன்னும் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வரல, அதனால கல்யாணம் ஆகல. காட்டுக்குள்ள வந்திருந்தா எப்படி கல்யாணம் ஆகும்? ஏன் நாட்டுக்குள்ள நம்ம கல்யாணம் ஆயிருமாக்கும்? ஆயிருக்கும் நேரம். அப்பெல்லாம் கிடையாது. எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் மாப்பிள்ளை பார்க்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், பொண்ணு பார்க்க வரணும்னு தெரியும் உங்களுக்கு. அப்படி இல்ல, உன்னை காட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சா தான் கல்யாணமே ஆகும்னு நினைச்சு தான் உங்க அப்பா காட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சாரு. காட்டுக்குள்ள அனுப்பிச்சா கல்யாணம் ஆகும்னா என்ன சாமி? காட்டுக்குள்ள எங்க கல்யாணம் ஆயிருக்கு? ஏமா காட்டுக்குள்ள கல்யாணம் ஆனது இல்லையா? என்னமா அப்படி சொல்ற? காட்டுக்குள்ள கல்யாணம் ஆகலையே. துஷ்யந்தன் போனா சகுந்தலையை பார்த்தா எங்க பார்த்தான்? கானகத்துல தான். நாட்டுலயா பார்த்தா? இல்ல இல்ல. ஆமா ஆமா, ரெண்டு பேரும் காந்தரோமணம் பண்ணிக்கிட்டாங்களே. கல்யாணம் ஆச்சா இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்ன யாரும் தேடி வரல கல்யாணம் பண்ண. ஒரு வேளை அப்படி வந்திருந்தா சுவாமி என்னை தேடி வந்தா கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிருப்பேன். கல்யாணம் உனக்கு ஆக போற நேரம் வந்துருச்சு, அதனால தான் நான் வந்திருக்கேன். அப்ப தேடி வருவாரா? கட்டாயம் வருவார். அப்படி ஒண்ணும் வர்ற மாதிரி தெரியலையே. இப்படி பூனை கண்ணில் பாத்தீங்கன்னா தெரியாது, ஞான கண்ணில் பார்த்தா தெரியும். இந்தாங்க, ஏற்கனவே கண் அமைப்பே அப்படித்தான். சும்மா இருங்க. என்ன பூனை கண்ணாவே இருக்கா? அப்படி ஒண்ணும் வர்ற மாதிரி தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏமா இப்பதானமா சொன்னேன், முக்காலமும் உணர்ந்தவன் நானு. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை இருக்கு. நடந்து கொண்டிருப்பது, இனிமேல் நடக்க போகுது, அனைத்தையும் அறிந்தவன் நான். ஆமா ஆமா. சகல என்னை கல்யாணம் பண்ணிக்கு வர மாப்பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியுமா சுவாமி? வெக்கப்படுறியோ தம்பி? வெக்கப்படுறது. ஏய் வெக்கப்படுறது பாத்துக்க வள்ளி. இதான் வெக்கம். மாப்பிள்ளைக்கு சிறப்பு. பெண்கள் அடையக்கூடிய பருவம் 7 வகை. மங்கை, பேதை இல்லாம இப்ப அடைஞ்சிருக்க பருவம் மங்கை பருவம் தான். உன்னை பேதை எல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சாமி? பேதை பெதும்பை மங்கை மடந்து எரிவை தெரிவி பேரலும் என்ற 7 வகை பருவத்தில் இப்பொழுது அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். இந்த மங்கை பருவத்திற்கு கேட்டார் போல உனக்கு நல்ல மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காரு. நல்ல மாப்பிள்ளையா? அழகா இருப்பாரா? அழகா இருப்பாரு. அறிவா இருப்பாரா? அருமையான மாப்பிள்ளை, சிறப்பான மாப்பிள்ளை. சிறப்புகளை சொல்லுங்க சாமி. குடும்பம் வந்து பெரிய குடும்பமா இருக்கணும். மாமனாரு, மாமியாரு, கொழுந்தே, நாத்தனாரு, சித்தப்பன், பெரிய குடும்பமா இருக்கணும். துதிப்பார்க்கு வல்வினை போம் துன்பம் போம்
நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிச்சயம் கைகூடும் நீ மலரருள் கந்த சக்தி கவசந்தனை அமரரிடத்தீர் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமே இல்ல அவர்தான் உனக்கு புருஷன் கட்டிக்க நல்லா இருக்கும் ஆத்தாடி அவர் அழகுக்கு அறிவுக்கு ஒத்து வரா சாமி அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அல்லும் பகலும் இந்த அவத்தை நீ விடுத்து அவன் நீயோர் தோழ இருப்பாய் செவி மடுத்து சொல்லும் என் வார்த்தைகளிடம் பொய்யான தவ வேட புனைந்து வந்தவரே பொய்யான தவறு வேடம் புரிந்து வந்தவரே பொய்யான தவ வேட புனைந்து வந்தவரே பூமியில் கோல் சொல்லும் புகழும் நாரதரே கைவரிசை செல்லாது உனக்காகவே நான் சொன்னேன் போகோ இந்த சினமே எனக்காக நான் சொன்னேன் ஓ மீண்டும் சினமே மனக்கவலை கொள்ளாத நான் இடத்து இயல்புதான் சொல்லும் என் வார்த்தைகளிடம் எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் இங்கேளின் இல்லாமல் எங்கேனு போய் கைவரிசை செல்லாது போ வேறொரு பருமில்லை மேது நிகழ்வு சொந்தம் வேறொரு வெறுமில்லை மேதினியில் நீயே சொந்தம் ஆறுமுகனை சென்றல் அடைவாய பிரம்மானந்தம் சொல்லும் என் வார்த்தைகளிடம் கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ கோட்டமை சொல்ல வந்தீர் உமக்கென்ன அக்கறைய கைவரிசை செல்லாது போ கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திடமில்லை மேட்டி சிவாட்டி முன்னை காட்டி மனம் முடிப்பேன் சொல்லும் என் வார்த்தைகளிடம் நான் தான் விருப்பம் இல்லைங்கிறல அப்புறம் எதுக்கு கல்யாணம் இப்ப 100 பன்றிகளோட ஒரு கன்று சேர்ந்து இருக்கணும் அது என்ன தெரியுமா பன்றிகள் எப்படி கிழங்க திங்குதோ அது மாதிரி பொதுவா கன்றெல்லாம் மேல உள்ள புள்ள திங்கும் ஆனா பன்றி என்ன செய்யும் கிழங்கு நோண்டி சாப்பிடும் கீழே நோண்டி அந்த கீழே இருக்கிற கிழங்க சாப்பிடும் ஆமா இப்ப 100 பன்றிகளோட ஒரு கன்று இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அதுவும் பன்றியா மாறிடும் அப்படி எப்பொழுதுமே நம்ம ஆயிரவே கூடாது நம்ம ஆயிரக்கூடாது 1000 பேரோட இருந்தாலும் சரி சிங்கம் எப்பொழுதுமே சிங்கமா தான் இருக்கணும் சரி சரியா கட்டிக்கிட்டா நல்லா இருப்பேன் என்னமா சொல்றேன் அடிக்கு மண்டை வருமா வடிவேலு